2x cube plus x squared plus 3 divided by x squared plus 2 the whole square இதிலிருந்து 1 by x squared plus 2 கழிக்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க, 2x cube plus x squared plus 3 divided by x squared plus 2 the whole squared இருந்து 1 by x squared plus 2y கழிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு கோவையை கொடுத்துட்டு அதிலிருந்து அப்படின்னா அதை தான் ஃபர்ஸ்ட்ல நீங்க எழுதணும். ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டேன். அப்புறம் எதை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதான் செகண்ட்ல போட்டுட்டு அது செகண்ட்ல போட்டாச்சு. அண்ட் கழிக்க அப்படிங்கிறதுனால ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. ரைட். இப்போ பாருங்க, இங்க முதல்ல எப்பவுமே அதனுடைய பகுதியை தான் பார்க்கணும். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 மட்டுமே. ஸோ அப்போ இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னா, ஸோ இங்கேயும் இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2வால நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயரா இந்த இடம் மாறிடும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தான் நான் இங்கே பிரிச்சு எழுதிருக்கேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு. அண்ட் இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2வால மல்டிபிள் பண்ணனால இங்கேயும் 2 டைம்ல இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ரெண்டுமே பொதுவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதை மீசிமாவா எடுக்கலாம். அதை நான் இங்கே அப்படியே எழுதிட்டேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 2 டைம் இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது, தட் இஸ் 2x கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இருக்கு இல்லையா, அது அப்படியே போட்டாச்சு. மைனஸ் 1 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு போட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் 1 கொண்டு போய் உள்ள பெருக்க போகிறோம். ரைட், பெருக்குனா என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் இந்த 2x கியூப்க்கு 2x கியூப் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் பிளஸ் 3க்கு 3 போட்டாச்சு. அப்புறம் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ பிளஸ் 2ங்கிறது மைனஸ் 2. ஓகே, போட்டாச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இட் இஸ் 2x கியூப் பிளஸ் 3 மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ 3ல் ஸோ மைனஸ் 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 1. ஸோ அப்போ அது பிளஸ் 1 ஆகுதா. ஸோ 2x கியூப் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதை நான் ஹோல் ஸ்கொயராக மாற்றிட்டேன். அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.